சிவபெருமான் கிட்ட நல்லது கெட்டதுன்னு எல்லாமே சொல்றியே, அவருக்கு என்ன கேட்கவா போகுது? அவர்கிட்ட பேசுறது பார்த்தா சிரிப்பா இருக்குன்னு சொல்றவங்களுக்காக இந்த பதில். கஷ்டம் வரும்போது விட்டுட்டு போன உறவுகள், தோல்வி அடைஞ்ச போது அப்பாடா எங்கடா இவன் மேல வந்துருவானோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட மனிதர்கள், நேர்ல பார்க்கும்போது சிரிச்சிட்டு பின்னாடி மறைமுகமா போய் பேசுறவங்க முகத்தெரிய கிழிச்சு காட்டி இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு புரிய வைக்கும் போது எவ்வளோ கஷ்டத்தை சொன்னாலும் கோபத்துல திட்டுனாலும் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு சரியான பாதையில என்னை கூட்டிட்டு போறது சிவபெருமான் மட்டும்தான். அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடந்தாலோ இல்ல சந்தோஷமா இருந்தாலோ அதை பார்த்து பரவாயில்ல இவன் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறவங்களை விட எப்படிடா இவன் நல்லா இருக்கான்னு பொறாமப்படுற கூட்டம் தான் அதிகம். சந்தோஷமா இருக்கும்போது அவர் முன்னாடி உட்காந்து எல்லாத்துக்கும் நன்றி அப்பா, நல்லதோ கெட்டதோ நீயே பாத்துக்கோ, உன்னை மீறி என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, எது வந்தாலும் நீ இருக்குன்னு சொல்ற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இதெல்லாம் அவரை நேசிக்கிற உண்மையான சிவபக்தர்களுக்கு மட்டுமே புரியும். எல்லா சூழ்நிலையிலயும் கூட இருக்க ஒரே உறவு அவர் மட்டும்தான். சிவாய நமः.